ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். அதாவது நாம் நமது வாழ்க்கையில் இதுவரை நடக்கவே நடக்காது என்று நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடப்பதற்கு நாம் எழுந்த உடனேயோ அல்லது காலையிலோ அல்லது மாலை நேரத்திலோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகத்தை கூறி வந்தாலே போதுமாங்க. இப்படிப்பட்ட ஸ்லோகத்தை நாம் கூறி வருவதனால் நாம் நினைத்த காரியங்களும் அது மட்டுமல்லாமல் நடக்கவே நடக்காது என்று அனைவருமே நினைத்த காரியங்கள் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து வாருங்கள். அதாவது மகா பெரியவாவிடம் சென்ற பக்தரிடம் இதே போன்று மகா பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நாம் நினைத்த காரியங்களும் அது மட்டுமல்லாமல் நாம் நடக்கவே நடக்காது என்று இத்தனை நாட்கள் நாம் கவலையில் இருந்திருப்போம் அல்லவா. அந்த காரியங்கள் நடப்பதற்கு நாம் இந்த ஸ்லோகத்தை மட்டும் கூறி வந்தாலே போதுமாங்க. இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் வெறுவாயினால் கூறுவதனால் எந்த ஒரு பயனுமே கிடையாதுங்க. இந்த ஸ்லோகத்தை கூறுவதற்கு முன்பாக நீங்கள் முக்கியமாக சுத்தபத்தமாக இருக்க வேண்டுமாம். அதாவது முக்கியமாக சுத்தபத்தமாக இருந்து கொண்டு காலை நேரத்தில் செய்தாலும் பரவாயில்லை அல்லது மாலை நேரத்தில் செய்தாலும் பரவாயில்லை. எப்பொழுது செய்யும் பொழுதும் நீங்கள் குளித்து இருக்க வேண்டுமாம். குளித்திருந்து அதற்கு அப்புறமாக உங்களது வீட்டில் அதாவது விளக்கை ஏற்றிருக்க வேண்டுமாம். காலை நேரமாக இருந்தால் அதாவது பிரம்ம முகூர்த்த வேலை என்று அழைக்கப்படக்கூடிய நேரத்தில் விளக்கை ஏற்றி அதற்கு பிறகாக நீங்கள் அந்த மந்திரத்தை கூற வேண்டும். மாலை நேரமாக இருந்திருந்தால் 5:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள் கட்டாயமாக இந்த விளக்கை ஏற்றிவிட்டு அப்பொழுது நீங்கள் இந்த மந்திரத்தை கூறினால் மட்டுமே இதற்கான பலனானது உங்களுக்கு கிடைக்குமாம். வேறு ஏதாவது ஒரு நேரத்தில் சென்று இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு இதற்கான பலனானது கிடைக்கவில்லை என்று கூறினீர்கள் என்றால் எந்த ஒரு பயனுமே கிடையாதுங்க. அதாவது இந்த செயலை நீங்கள் 11 நாட்கள் அல்லது 21 நாட்கள் வரை தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். அப்பொழுதுதான் இதற்கான பலன்களானது உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இதனை நீங்கள் 1 நாட்கள் அல்லது 2 நாட்கள் கூறிவிட்டு இதனால் எந்த ஒரு பயனுமே கிடையாது என்பது போல எங்களை குறை சொல்வதனால் அதாவது மகாபெரிவா அவர்களை குறை சொல்வதனால் எந்த ஒரு பயனுமே உங்களுக்கு கிடையாதுங்க. குறைந்தபட்சம் ஒரு 21 நாட்கள் பொறுமையாக இருந்து இந்த ஒரு செயலை நீங்கள் செய்து வாருங்கள். இதனால் நீங்கள் நடக்காது என்று நினைத்த காரியங்கள் கட்டாயமாக நடந்து விடுமாங்க. இதற்கு நீங்கள் காலை நேரமோ மாலை நேரமோ எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்லை. இதற்கு ஒரு 5 நிமிடங்கள் மட்டுமே நீங்கள் செலவழித்தாலே போதுங்க. உங்களது வாழ்க்கையில் இந்த 5 நிமிடங்களினால் நீங்கள் நடக்கவே நடக்காது என்று நினைத்த காரியங்கள் கட்டாயமாக நடக்குமாங்க. அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் பரவாயில்லை. கவர்மெண்ட் வேலைக்கு செல்ல வேண்டும், சம்பளம் அதிகமாக வேண்டும், எனக்கு கல்வியில் நன்றாக படிக்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் பதவியில் உயர் பதவிக்கு செல்ல வேண்டும், பணமானது அதிகமாக வர வேண்டும், கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும், திருமணமானது நடக்க வேண்டும் என என்ன வித பிரச்சனைகளாக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் இந்த 5 நிமிடங்கள் மட்டும் ஒதுக்கி இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் கூறி வாருங்கள். உங்களது வாழ்க்கையிலும் மிகப்பெரிய நன்மைகளானது நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. முதலாவதாக அது அதாவது அது என்ன ஸ்லோகம் என்பதை பார்த்து விடுவோம். ஓம் வாகீஸ்வராய வித்மகே ஹயக்ரீவாய தீமகி தன்னோ சம்ச பிரசோதயாத். இந்த ஒரு ஸ்லோகத்தை தான் கூற வேண்டுங்க. இந்த ஒரு ஸ்லோகத்தை நாம் தினசரி அதாவது கூறி வருவதனால் தொடர்ச்சியாக 21 நாட்கள் கூறி வருவதனால் நாம் இத்தனை நாட்கள் நடக்கவே நடக்காது என்று நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. அது கட்டாயமாக நிறைவேறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து வாருங்கள். உங்களது வாழ்க்கையில் கட்டாயமாக வெற்றி மேல் வெற்றி சேர்வதற்கும் நாம் செய்த பாவங்கள் என அனைத்து விதமான காரியங்களுக்கும் இந்த ஸ்லோகமானது ஒரு படிக்கட்டாக இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம். நன்றி, வணக்கம்.